அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த வரப்பிரசாதம். அதை யாராலும் தட்டி பறிக்க முடியாது இல்லையா? இந்த நாளில் அவர் நமக்கு என்ன இறை செய்து தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 20 1-3 முடிய. நெருக்கடி வேளையில் உமக்கு ஆண்டவர் பதிலளிப்பாராக. யாக்கோப்பின் கடவுளது பெயர் உம்மை பாதுகாப்பதாக. தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. உணவு படையில எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. உமது எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. முன்னாலெல்லாம் அவங்க உணவு எரிபலி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இப்போது நமக்கு எரிபலியாக எதை கேட்குறாரு? நம்ம ஆன்மாவை கேட்குறாரு. நம்ம ஆன்மா தூய்மையாக இருக்காங்க. நமக்கு தூய்மையான ஆன்மா வேணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அப்போது நாம் நெருக்கடி வேளையில் எந்த அளவுக்கு நாம் நெருக்கடியில் இருக்கிறோம், சொல்லிலையா, செயலிலையா, பொருளாதாரத்திலையா, எல்லா வகையிலையும் ஒரு நெருக்கடி உண்டு நமக்கு இல்லையா? அந்த நெருக்கடி வேளையில் நாம் ஆண்டவரை கூவி அழைக்கும்போது அவர் நமக்கு பதிலளிப்பார். என்னென்னால் யாக்கோப்பின் கடவுள் உமக்கு பதிலளிப்பாராக. அப்போது நமக்கும் கடவுள் தானே, எல்லாருக்கும் கடவுள். ஆபிரகாமுக்கு கடவுள், யாக்கோப்புக்கு கடவுள், ஈசாக்கு கடவுள், இப்படி ஒவ்வொரு கடவுளாக இருந்தவர் ஒரே கடவுள் தான். ஆனால் நமக்கும் கடவுளாக இருந்து அந்த முன்னோர்களுடைய பதிலின்படி, வார்த்தையின்படி, அவர்களை ஆதரித்ததன்படி நம்மளையும் அவர் ஆதரிக்கிறார். அப்போ நெருக்கடி வேளையில் நாம் யாரை கூப்பிட வேண்டும்? இறைவனை கூப்பிட வேண்டும். என்னாலும் நாம் அவரோடு இருக்கும்போது இன்பங்களும் உண்டு, துன்பங்களும் உண்டு இல்லையா? அதுபோல் தான் நிறைவும் உண்டு, குறைவும் உண்டு. அதை எல்லாமே ஏற்று நாம் அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். தூயகத்திலிருந்து அவர் உமக்கு உதவி அனுப்புவாராக. சியோனிலிருந்து அவர் உமக்கு துணை செய்வாராக. நாம் நெருக்கடி வேளையில் கூப்பிடும்போது விண்ணிலிருந்து தந்தையின் திட்டப்படி நமக்கு உதவி கிடைக்கும் இல்லையா? அந்த உதவியின் மூலம் நமக்கு ஒவ்வொரு நேரமும் பதில் கிடைத்து அந்த உதவியின் மூலம் நாம் நிறைவாக வாழும்படி, நாம் மட்டுமல்ல பிறரும் வாழும்படி, நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு என்று சொல்வது போல் கிடைக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் என்ன கிடைத்தாலும் நாம் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். உணவு படையில எல்லாம் அவர் நினைவில் கொள்வாராக. எரிபலியை ஏற்றுக்கொள்வாராக. உணவு படையில் முன்னால் உள்ளவங்க உணவு படையெல்லாம் படைச்சி சாலமோன் காலத்துலலாம் படைச்சி எரிபலிகள், ஆடுகள், மாடுகள் கொடுத்தாங்க. ஆனால் இப்போது எரிபலிக்கு பதிலாக யார்? இயேசு நமக்கு பலியாக வந்தார் இல்லையா? அவரையே நமக்கு தந்தார். அவர் திருத்தம் தான் நம்மளை பாதுகாத்தது. அதனால் அந்த பாதுகாப்பின் அர்த்தம் என்ன வேண்டும் என்றால் நம் ஆன்மா தூய்மையாக வேண்டும். அதுதான் நமக்கு உகந்த எரிபலி, நாம் இறைவனுக்கு கொடுக்கின்ற உகந்த எரிபலி. அப்போ அந்த ஆன்மா தூய்மையாக இருக்கும்போது இறைவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்லையா? அந்த தூய்மையை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் எங்களை தேற்றி திடப்படுத்துகிறீர் ஆண்டவரே. அதன் மூலம் எங்களை வாழ்வளிக்கிறீர். ஒவ்வொரு வார்த்தையை கொண்டு இறைவார்த்தையின் மூலமே எங்களை தெளிவுபடுத்துகிறீர். இந்த நாள் எங்களுக்கு நீர் கொடுத்தது ஒவ்வொரு நாளும் உயிருள்ள நாட்களாக நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. என்றால் எங்களை உயிரோடு தட்டி எழுப்பிய ஒரு நீர் அல்லவா? அதற்கு கொடான கொடி நன்றி கூறம்பா. எவ்வளவு பெரிய வியத்தகு செயல் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எப்பொழுதும் நாங்கள் உண்மையே சார்ந்திருக்கும்படி எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆன்மா தூய்மையாக இருக்கும்படி நீர்தாமே எங்களுக்கு வரப்பிரசாதம் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்களை எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.